குரங்கு வித்த காமிச்சிட்டு இருக்கானுங்க 2 பேர். டேய் ஹெல்மெட் வைசரை திறந்தாலே குளிர் தாங்க முடியல. பைக் விட்டு விளையாடுறது கல் விட்டு விளையாடுறது ஒன்றா உனக்கு? பார்த்து வாங்கடா பாய்ஸ். சாம ரொம்ப நேரமா காணோம். பயம் செம்ம அல்ல இல்ல. கைகுறா டேய் பொல்லாதவன் கிளம்பிட்டு போறீங்க அப்படியே. பஸ்ஸுக்கார இருந்தாலும் பயந்துட்டேன். ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்ட். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வால்பாறையில் டே 2 எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். காலையில் மணி 7:30 ஆகுது. ஸோ உங்களுக்கு போக விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சாவியை அதாவது பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லேயே. ஸோ பசங்களாம் கீழே போயிட்டாங்க. நான் மறுபடியும் போய் மேலே ரூமை திறந்து சாவி எடுத்துகிட்டு இப்போ கீழே போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ எப்படி இருக்கும் அப்பா, காலையில் தாங்க செம்ம குளிருது. ஈவினிங்கு நைட்டு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் காலையில் குளிர் தான் பயங்கரமாக இருக்குது. இதோ பாருங்களேன், குரங்கு வித்த காமிச்சிட்டு இருக்கானுங்க 2 பேர். டேய் கீழே போங்கடாண்ணா. ஹெல்மெட் எடுத்துடல. ஐயோ ஹெல்மெட் எடுத்துட சொன்னால் மறந்துட்டேன். இவனுங்க எங்கன்னு தெரியலையே. ஹாய் பாய்ஸ். ஸோ நம்ம பாய்ஸ் எல்லோரும் ஸோ இன்றைக்கி என்ன விலாக்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு இப்போது காலையில் 7:50 ஆகிடுச்சி. ஐயோ செம்மையாக லேட் பண்ணிட்டோம். ஸோ 7:50 ஆகிடுச்சி. போய் டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு கூழாங்கல் ரிவர், அங்கே கூழாங்கல் ரிவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் வியூ, இந்த வியூவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லமுடி வியூ பாயிண்ட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா அது 9 o'clock தான் ஓப்பனிங் டைமே வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து நிரார் டேம், அது அங்கேருந்து ஒரே ரூட்டில் தான் வரும். ஸோ நிரார் டேமில் வந்து டேம் ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியல எங்களுக்கு. டேம் ஓப்பனில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு நிரார் டேமை பார்த்துட்டு போகிற வழியில் ரூட்லாம் சீனிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ட்ரைவு தாங்க மேட்ரு. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் ரூம் வேறு செக் அவுட் பண்ணோம். நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து செக் அவுட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துட்டு வரைக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம ஒரு ரூம் ஸ்டே பண்ணுவோம்ல, அந்த ரூமில் போய் எல்லாத்தையும் செக்இன் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு எங்கே போகலாங்கிறத பிளான் பண்ண போகிறோம். ஸோ டீ கடைக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு சில்லுன்னு வேறு. ஐயோ ஹெல்மெட் வைசரை திறந்தாலே குளிர் தாங்க முடியல. மூஞ்சில் அவ்வளோ சில்லுன்னு காற்றடிக்குது. இந்த ரூட்டு தான் அப்படியே சூப்பராக போகுதுங்க. சீரியஸாக ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது தெரில. எனக்கே குளிர் தாங்க முடியல. க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஷூஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா வார்ம் கிளாத் தான் போட்டிருக்கேன், ஹெல்மெட்லாம் போட்டிருக்கேன். என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கான், எதுவுமே போடலை. லிட்ரலி அதான் நான் போட்டிருக்கேன், எதுவுமே போடலை. அவன் வெறும் ஷர்ட்டு பேண்ட்டு மட்டும்தான். அவனாம் போய் எங்கே குளிரில் எங்கே போய் சொல்கிறது. ஐயோ ஐயோ செம்மையாக இருக்குங்க. ஒரு மரமும் நாங்கள் இவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணதுலேயே இந்த ஒரு ஜோன் தாங்க ரொம்ப லைக் ஐயர்பாடியிலேருந்து வால்பாறை போகிற அந்த ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இந்த மாதிரி செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. நேற்று நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் லிட்ரலி பயம் செம்ம இல்லை. ஒரு மாதிரி எதனா அனிமல்ஸ் வந்துடுமா. ஏன்னா லெஃப்ட்டு ரைட்டு டேர்ன் ஆகிறதும் டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணணும். அதே மாதிரி ஹில்ஸுக்குள்ளே ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி எதனா அனிமல் வந்துடுமோன்னு பயமாயிடுச்சு. நம்ம வந்து அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ராகிற வரைக்கும் அந்த ஃபீல் அந்த பயம் வராது. ஆனால் நிஜமாலே வைல்ட் அனிமல்ஸ் ஆர் ரியலி டேஞ்சரஸ். நம்ம இப்படி போய்கிட்டே இருக்கிறோம், டக்குன்னு வழியில் அது நிற்கிது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். காட்டு யானைலாம் துரத்திச்சுன்னா விடாது.
இல்லை வேறு கரடி எதாக இருந்தாலும் சரி, எதுவுமே டேஞ்சரஸ் தான். இந்த மான், வரையாடு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் பிரச்சனை இல்லை. வைல்ட் அனிமல் பேர்லேயே இருக்குல்ல வைல்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க பிளைன் ஸ்பாட். அட பாயிண்ட் பார்த்து வாங்கடா பாய்ஸ். எப்பவுமே லெஃப்ட் சைடே ஓட்டுன மாதிரி வாங்கடா. ஷாம ரொம்ப நேரமாக காணும். பஸ்ஸுக்கார இருந்தாலும் பயந்துட்டேன். வாய்ஸே மாறிடுச்சு எனக்குலாம் சுத்தமாக. ஏன்னா செயின் போட்டுட்டு வர முடியல. செயின் அவ்வளோ ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டீ காஃபின்னு சொல்லிட்டு அதுங்கேயே வந்து ஒரு 500 ரூபா பில்லை வச்சுட்டானுங்க இவனுங்களாம் சேர்த்து. நான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் டீ காஃபிக்கு வந்தேன். இவனுக்கு டீ காஃபிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வச்சுட்டானுங்க பில்லை. ஸோ இப்போ வந்து நேராக கூழாங்கல் ரிவரை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கூழாங்கல் ரிவர் அண்டு அதுக்கப்புறம் நல்லமுடி வியூ பாயிண்ட், அதுதான் ஃபஸ்ட்டு போகிறோம். நல்லமுடி வியூ பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் மறுபடியும் வந்து நிரார் டேமுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு மாடி நிரார் டேமுக்கு போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்படா தெரியும், எனக்கே தெரியலை. ஸோ இப்போ இதுதான் பிளான் நம்மளுக்கு. அடுத்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கூழாங்கல் ஆறு. பார்த்துங்க, அந்த பக்கம் இருந்து வந்து இப்படி இந்த பக்கம் வரும். இதுதான் கூழாங்கல் ஆறோட ஸ்பாட்டு. ஸோ அதை நிற்கிறாங்க பாருங்க பசங்களாம். ஆல்ரெடி முன்னாடி போயிட்டானுங்க. இந்த இடம்லாம் வந்து சம்பவம் நடந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வால்பாறை வரும்போது நான் அந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். என்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன எடுத்து ஃபோன் பேசுங்களா? எங்க டவர் கிடைக்குது அதிசயமா. அதான் டேய் 2 மெம்பர்ஸ் வாங்கடா. 2 மெம்பர்ஸ் வாங்கடா. மகனே 2 பேர் வாங்கடா. சரி எல்லாரும் என்னடா போடா. நீ டீம்மேட் போறான் பாரு. பாதுகாவல கிளம்பிட்டாரு. ஏய் அவனை புடிச்சு அவன் போய் போறான். சீனா ஃபாஸ்டா வருது. ஏய் 2 பேர் வாங்கடா. நம்ம இப்ப போறதுக்கு முன்னாடி அதை விட ஃபாஸ்ட் அதிகமா. அதான்டா ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆயிடுச்சு ஃபோர்ஸ். பாரு தண்ணி ஏறிச்சு பாத்தியா? அங்க ஃபர்ஸ்ட் ஏறாமச்சு. ஏய் இறங்கி போடா, இறங்கி போடா. நீ போயிடுவே உள்ள. கைகுரா டேய் பொல்லாதவன் கிளம்பிட்டு போறீங்க அப்படியே. என்னை காப்பாத்துங்க நின்னுக்கிறான். இவனெல்லாம் யாராங்க வருஷம்? சரி அவனை கலெக்ட் பண்ணாடா. புரியல. தண்ணியோட கொண்டு போயிருச்சுங்க, எடுத்து போச்சு. எப்போ? 3 நாளாச்சு. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் நீச்சல் தெரியும். நீச்சல் தெரிஞ்சு அடுத்த போயிட்டு அவங்க காப்பாற்ற முடியலைங்க.
ஒன்றே போயிடுச்சுங்க. பாதுகாவலர் போயிருக்காரு. இன்னும் வராம விட மாட்டான் இன்னைக்கு. டேய் சூர்யா தூக்கினடா. டேய் அவளை புடிச்சினோடா. ஒல்லியாகிறவனை விட்டு குண்டாகிறவன் வர பத்தியா? அவனை விட்றா வந்துடும்டா. விடாத அவனை கடத்தினுவா. அவனை புடிச்சு எழுதிடுவாடா. இப்ப மாட்டிட்டானுங்க. இவங்களை காப்பாதே எல்லாம் போன எல்லாம் ரெஸ்ட் பண்ணுங்க. என்னதுடா அது? நீயே போற நானாவது ஒழுங்கா எடுத்துட்டு வந்திருப்பேனடா. சீக்கிரமா வந்துட்டாரு. எதை துணி விட்டான்? ஆமாடா விட்டடா போயிடுச்சுடா. ஆமாடா இவன் அப்படியே ட்ரை பண்ணானே. நாங்கள் வந்து அந்த இடத்துல இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயிட்டோம். போய் விளாடிட்டு இருந்தோம். திடீர்னு ஆற்றுல வந்து தண்ணி வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்கக்கூடாது வெளியே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அவங்க வந்து சொல்கிறதுக்குள்ளேயே தண்ணியோட ஃபோர்ஸ் செம்மையாகிடுச்சு. அது செம்ம சீன் ஆகிடுச்சு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது மாதிரி இதை பாருங்களேன். நீங்கள் இப்போ பார்த்தா கூட இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் சுழலாக வருது பாருங்கள். இந்த இடத்துல ஆக்சுவலி இப்போ வந்து தண்ணி வேகமாகவே தான் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் நான் வால்பாறை வந்தப்போ இந்த கூழாங்கல் ஆற்றுல இவ்வளோ தண்ணி இந்த இடத்துல ஃபோர்ஸே இல்லை. அங்கே பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஒரு மாதிரி சுழலாக இங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து 30 பேர் இறந்துருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி வந்து மாட்டி. அது ஒரு அங்கிள் சொன்னார். அதையுமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த கிளிப்பை. எத்தனை பேர் இறந்துருக்காங்க? 30 பேர். அதில் அஜய் உயிர் மேல் ஆசை இருந்தால் வெளியே வந்துரு. நான் பிடிச்சிட்டு உள்ளே போய் தள்ளி விடுவேனே. அச்சுன்னு போனால் பாடி கிடைக்காது தெரியுமா? எப்படி பேசுகிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் முன்னாடியே வீடியோ முன்னாடியே கேமரா முன்னாடியே இப்படின்னா இப்படி இது என்னது? வீடியோவே கட் பண்ணுறேன் போ. வண்டி இறக்கிடுவேன். இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் தான். இருங்க, அந்த பக்கம் வேறு எதுனா இடம் இருக்கா பார்ப்போம். இறக்கி பார்ப்போமா? அதையும் ஒரு கை பார்த்துருவோம். வேணாங்க, அந்த பக்கம் கூட இறக்க முடிஞ்சால் இறக்கிடலாம். ஏன் என்ன ஸோ வேணான்னு சொல்கிறாங்க பசங்க. இவ்வளோ நிறைய பிளாஸ்டிக் குப்பையாக இருக்குது. நம்ம வந்து மத்தியானம் முடிஞ்சால் இங்கே வந்து நம்ம குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கல் விட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. நீ பைக் விட்டு விளையாடலாம் தானே வந்த? பைக் விட்டு விளையாடுறது கல் விட்டு விளையாடுறது ஒன்றா உனக்கு? பாருங்க, 1.5 லட்ச ரூபா பைக்கை நான் இறக்குறேன்னு அவ்வளோ கட்ஸோட சொல்கிறேன். கல் விட்டு விளையாடுறத சொல்கிறான் பாருங்க இவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கு நான் அடுத்த ஸ்பாட்டுக்கு போகும்போது விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஸ்பாட்டு. ஜூமின்லாம் தெரியுற பாருங்க, எருமை மாடு. டேய் அதோ தெரியுது பாரு, அதை ஸோ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூழாங்கல் ஆறுக்கிட்ட வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அடுத்து நல்லமுடி பூன்னு சொல்லி போகலான்னு போயிட்டுருக்கோம். பிரச்சனை என்னென்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு நான் மறுபடியும் நல்லமுடி பூன்னு சொல்லி கிட்டே போகும்போது விலாகை கண்டினியூ பண்ணுறேன்.